என்ன வேகம் அவ்வளவு வேகம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல ஐயோ அண்ணா தெரியலையா சர்மா நம்முடைய நாட்டை பாருண்ணா நம்ம 2 பேரும் நாட்டு இல்லாத போயிடுவேன் அண்ணா நம்முடைய பெரிய நம்மள குதிரை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு கடமை 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 கடமைன்னு வருவாரு அண்ணா அந்த பாதையில அவரு வர பாதை மொத்தம் பின்னு முடிச்சு போய்க்குதானா சரி அதை பார்த்தாயா அடந்த காலத்திலே யாரோ ஒரு நாய் கொண்டு அந்த பெண் அழுது கொண்டு இந்த பக்கம் வந்தானே இந்த பக்கம் தான வந்தா மச்சான் எங்க போய் பழத்து போமா ஐயோ யாரு தெரியாம போயிங்க ஐயோ யாரு பாரு யாரு பொண்ணு மாதிரி இருக்கு கட்டி கொடுக்காத பொண்ணு மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ என்னடா அண்ணி பாய்ட்டு யார் ஐயோ அன்னைக்கு பாய்ட்டு யார் நல்லா தான் இருந்தா பாய்ட்டு அண்ணி ஐயோ வராங்களே ஏய் வராங்களே யாரு அண்ணி 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 பாத்தியா பாத்தியா அண்ணியா அண்ணியா அண்ணி ஐயோ ஐயோ கண்டி சாய் ஐயோ தெரியல பாய்ட்டுக்கு மாட்டிக்கிட்டே அண்ணி என்ன அண்ணி இது பாரு இல்லாம இருக்கறீங்களே வருது என்ன அண்ணி ஐயோ அண்ணி சொல்லுங்க நல்லா இல்ல அண்ணி அண்ணி என்ன நீ நடந்தது இது பாரு ஏந்து
தன்னந்தனிமை ஆய்ந்து கொண்டு வரீங்களா? என்ன நடந்தது? இதோ இருக்கிற நீ நல்லா இருக்கீங்களா? எக்ஸ்ரா அது ஏன் நீ என்ன நடந்தது? டீக்கணுமா எப்படி தம்பி நான் பல்ல கட்டிடுவாங்க இத்தனைக்கு காரணம் என்ன? தளபதி யாரா? அப்பவே சொன்னாரே பலமுறை சொன்னாரே நீங்க தானே நீ தளபதி குடுக்கல சொன்னீங்க. இப்ப வச்சானே உனக்கு ஆப்பு அண்ணி பெருசாச்சி வெஸ்டாண்டி அது. ஐயோ அவன் சொல்லு வார்த்தை கேட்டு இத்தனையும் செய்து முடித்து விட்டேன். முடித்த பிறகுதான் தெரிகின்றது அந்த பாவி அயோக்கியன் என்று. அப்ப இந்த பாவி அத்தனை தவறு செய்துவிட்டு கிருமிகளும் அடைந்து இந்த பாவி நான் குருடியா நிக்கிறேன்னு, இந்த பாவி நான் வாழ்க்கை இழந்த வனிதாவா நிக்கிறேன்ப்பா. இந்த பாவி நான் வாழ்க்கை இழந்த வனிதாவா நிக்கிறேன் சாமி. வாழ்க்கை இழந்த வனிதா, வாழ்க்கை இழந்த வனிதா அண்ணி நினைச்சுதான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். நீ அன்பான கணவர், அழகான நாட்டினர், பாசமான மைத்தினர் எல்லாம் இருந்தோம். அல்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு தவறு செய்து எல்லா தவறும் செஞ்சீங்க. அண்ணி கவலைப்படாதீங்க. எப்போது செய்த தவறு நீ உணர்ந்தீங்களோ அப்போ நான் இல்லை, இந்த நாடே உன்னை மன்னிச்சுச்சேன். அண்ணி உங்க இருப்பாரு கிடைக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நீ அண்ணா ஏற்பாடு செய்தேன் அண்ணா. அந்த படுபாவி நம்முடைய நாட்டு தளபதியா எங்க இருந்தாரு அவங்க கண்டுபிடிக்கணும் அண்ணா. பழிக்கு பழி வாங்கணும்னா வாங்க போகணும். பெருமையா சொல்லு. நன்றி வணக்கம். பின்னா பேசி நீ நன்றி வணக்கம் நீங்கிற ரெண்டு வாரத்துக்கு சொன்னா நன்றி வணக்கம் மட்டும் பேசி. ஆமா அவரை பத்தி பெருமையா சொல்ற ஒரு 2 வாரம் ஆத்தனா பெருமையா சொல்லு. ஹலோ, ஆளுக்கு 1 கிலோ வெள்ளிக்கு எங்கே வேஸ்ட் வந்துட்டு போங்க. போன எத்தனை தரேன்னா மூட்டை கட்டியாதான் பேர். நான் சொல்லியா? ஹலோ, அப்படியே எத்தனை கொடுத்தது அதிகம். இப்ப நான் சொல்ல போவது என்னன்னாக்கா என்னவென்றால் இதோட உக்காந்தீங்க. இதோ அமர்ந்து கொண்டிருக்காரு. இவர் யார்? இவர் ஒரு புறம்போக்கு, பொம்பளை பொறுக்கி, லக்காடி பையன், தேவடியா பையன். அப்படி என்று சொல்ல மாட்டேன். சொல்லிட்டேன் நான் மொத்தம். இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. பெருமை எடுத்து சொல்லடா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அப்புறமா சொல்ல மாட்டேன்னு சொல்லிங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இவர் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து கோவில்களையும் இடித்து வைப்பார். பழைய கோயிலா வச்சுட்டு புதிய கோயிலா கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைப்பார். இங்க தனுசு நாடகம் பண்றதை வைக்க வேண்டும். அது மட்டுமில்லை, அடுத்தபடியாக இவர் ஆட்சிக்கு வந்த மறுநாளே கக்குசு ரூமை திறந்து வைப்பார்.
முதல்ல கக்கூஸ் ரூம் தானே திறக்கணும். அடையாங்க ஜனத்துக்கு போறதுக்கு இடம்லாம் அவசரப்பட்டுக்கிறாங்க. அதனால வீட்டுக்கு கக்கு சுரம்ப திறந்து வைப்பார். அந்த கக்கு சுரம்ப திறந்து வைத்த உடனே அவர் உருவ போட்டாவே அதுக்குள்ள மாட்டி வைப்பார். எங்க பாத்ரூம்லயா? ஆமாம். ஏனென்றால் சில பேர் போய் உட்கார்ந்தாங்கன்னா 1 மணி நேரம் கூட உட்காந்து ஒன்னும் வர மாட்டேங்குது. ஆக அவரை பார்த்த உடனே ஃப்ரீயா வரும். ஆமாம். அதனால் தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வெறும் பாத்ரூம் திறந்து வைப்பார். வந்த உடனே அந்த வாரி அந்த போட்டோல எடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, அனைத்து பள்ளிக்கூடத்தையும் இடித்து வைப்பார். கொடிக்கும் வரி, ஆட்டுக்கும் வரி, மாட்டுக்கும் வரி, கோழிக்கும் வரி, குஞ்சிக்கும் வரி. குஞ்சிக்கும் அப்படி வருமா? முன்னாடி ராஜா ஒரு சீட்டுக்கு ஒரு ஃபேன் பத்தி அவசியம். ஆனா வேலை தான் கீசு விட்டு இந்த மணல் நாறு இந்த மணிமுடியை வலிக்குதுப்பா. தேடி வந்தேன், அதை வச்சு பயன்படுத்தலையே. பட்டத்தை கொடுத்தான். அண்ணியோ அறியாதவங்க தெரியாதவனமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னியா? அவர்தான் செய்தது. என்ன செய்ய? நான் உன்னை மன்னிச்சா 4 நகர் என்ன மன்னிக்காது. அண்ணி உன்னை மன்னிச்சிருச்சியா? நாங்க மன்னிக்கலாம். அப்படியா? வயிறு பெருசா முட்டுது வந்து வயிறு பேர் எப்படி நெஞ்சுக்கு கொஞ்சம் உன்னை நான் இனியும் உயிரோடு விட்டு வைத்தேன் என்றால் என்னை போன்று பல பெண்கள் வாங்கி கெட்டு குட்டு சோறாக்கி விடுவார். நீ இந்த உலகத்தில் இருப்பதை விட இறப்பதே மேல். அண்ணி என்ன அண்ணி தவறு செய்தியா? அண்ணி அண்ணி
மனதிலிருந்து வந்தீங்க கடைசி நேரத்துல அந்த படுபாய் கொலை செய்து கொலைக்காரி பட்டம் ஆயிடுங்க அண்ணே இந்த பாவி செய்த பாவம் ஏறால என்ன அல்ல அண்ணே பாவி குருடியா அண்ணே நீ பாருங்க பாகலாட பரவாயில்ல கூட இருந்தா போதும் நீ நாளைக்கு பாப்பா 5 நாள் போட்டு ஐயோ உங்களுக்கு ஒரு 1/2 மணி கண்ணு இருக்கும் போதே இல்ல எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ சாப்பிட்டு பெட்டு மேலே பண்ணுவேன் இந்த பாவி நான் குருடியாக இருப்பதை விட இறந்து போவதை மேல் ஐயோ அண்ணா மன்னன் இல்லாத நாடு பிணத்து சுடுகாட்டு சமண்ணா இனிமேல் நம்முடைய நாட்டை நீதான் மறுபடி என்று அரசாட்சி செய்ய வேண்டும். வைரக்கோட்டை நாட்டு மன்னர் பிரபாகரன் வைரக்கோட்டை நாட்டு மன்னர் பிரபாகரன் வைரக்கோட்டை நாட்டு மன்னர் பிரபாகரன் அடி கொலையில தென்னை மரம் வழி கண்டே
யாருமே கொடுக்க மாட்டாங்களா பஞ்சாயத்து குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா நீ மறுநாடி வந்திடப்பா உடுக்கை பப்பை புற சொல்லிக்க உரிமை மேடம் தான் ஆடை கட்டி தாயினி சீனி எழுந்திடப்பா மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அக்காளையை சொல்லி ஆத்தாளை அழைக்கின்றேன் வந்திடப்பா
ஏமா ஏமா டேய் என்ன பண்றா தெரிஞ்சு டேய் பூசியா அதை மாற அப்படி அப்புறமா கோயை யாரு கொடுக்குறாங்க மூத்தாடி எடுத்துன்னு முடியாது கோய் அது யாரா கொடுத்துருப்பாங்க சைலேஷ் அன்பார்ந்த பெரியவர்களே, நாடக கலை ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மாரணை மாநகரம் இலசு புதுசங்கள் ஆடி தனுசு நடத்திய வாழ்க்கை ஏந்த வனிதா நாடகத்தை காட்சி நிறைவேறுவது நம்முடைய புலிமான் தாயிரம் சக்தி வாய்ந்த மாரியம்மன் காலை அவதாரப்படுத்த காட்சி முன்னே காட்சி தந்துள்ளார். எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து கையில் கழிச்சு காலை போட்டு ரொம்ப ரொம்ப நல்ல போக